காய்ஸ், வெல்கம் டு ஈஸி டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஜாவா ஒர்க் பண்ணுறது, ஜாவா டவுன்லோட் பண்ணுறது, நோட் பேட் மூலியமாக எப்படி ஒர்க் பண்ணுறது, அப்புறம் ஜெட்பிரெயினில் ஒரு வெப்சைட் இருக்குது, அது மூலியமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ப்ரௌசர் இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட க்ரோம் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு ஜெட் இல்லைன்னா ஜாவா டவுன்லோட் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆரக்கிள் அது வருது பார்த்தீங்களா, ஜாவா டவுன்லோட், அதை கிளிக் பண்ணிடுங்க. அது கிளிக் பண்ணியாச்சுன்னா இப்போ இதுக்கு மேலே இருக்குது பாருங்களேன், இது பூரா இப்போ அவைலபிளாக இருக்கிறது. ஜேடிகே 21, ஜேடிகே 11, ஜேடிகே 17, இது பூரா அவைலபிளாக இருக்கிறது. உங்களுக்கு எது வேணுமோ இது பண்ணிக்கோங்க. ஏஜஸ் என்னன்னா ஜேடிகே 17, அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம விண்டோஸ் தான் பார்க்குறோம், விண்டோஸ் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே டவுன்லோட் ஆயிரும். ஓகே காய்ஸ், இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட்ஸ் போய் பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்களா, ஜேடிகே 17 விண்டோஸ் x64 பின் exe, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்கும், ஐ அக்ரி கேட்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஆஃப்டர் இன்ஸ்டால் ஆன பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, சி டிரைவ், உங்கள் இதில் சி டிரைவ் இருக்குது பார்த்தீங்கன்னா, சி டிரைவில் போயிட்டு இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இன்ட்டு 86, உங்களில் 63 இருக்கும், இது ஒன்றா இருக்கலாம். இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இந்த ரெண்டில் எதுலையா உள்ளே போய் பாருங்கள், இந்த மாதிரி ஜாவா இருக்கும். அது இல்லாட்டி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லேயும் ஜாவான் இருக்கும். எனக்கு வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண மேலே எந்த லொக்கேஷன் கொடுத்துருக்கீங்களோ, எந்த பார்த்து கொடுத்துருக்கீங்களோ அதில் சேவ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எனக்கு சேவ் ஆகிருக்கு. இந்த ஜாவா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாவாவை கிளிக் பண்ணிட்டு ஜேடிகே 17 அதையும் கிளிக் பண்ணிடுங்க. பின் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதோட பார்ட்டை நம்ம காப்பி பண்ணணும். அப்போ இதில் போய் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இதை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட விண்டோஸில் போய் என்விரான்மெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இதில் போய்ட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்புறம் இருக்குது பார்த்தீங்களா, என்விரான்மெண்ட் வேரியபிள் சர்ச் பண்ணிட்டு கீழே பாத் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கும். ஓகேவா, ஆல்ரெடி நான் செட் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணிங்கன்னா பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நியூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த நியூவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதில் ஓகே கொடுத்துருங்க. இங்கே அப்ளை கேட்கும். நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சதுனால எனக்கு வரல, உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா, அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான் guys. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நோட் பேட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு static void main, sorry, public class demo. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து ஸ்ட்ரிங்கு பக்கத்தில் போட்டாலும் அவுட்புட் வரும், ஆர்கெஸ் பக்கத்தில் போட்டாலும் அவுட்புட் வரும். ஓகேவா, இதில்
ஓகே, ஜாவாவை பொறுத்தளவுக்கு சேவ் பண்ணால் தான் ரன் பண்ண முடியும். இது என்ன பண்ணுறீங்கன்னா, சேவ் பண்ணுறது வந்து என்னதுன்னா, நீங்கள் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கீங்களா, அந்த கிளாஸ் நேமில் தான் சேவ் பண்ணால் மட்டும்தான் அவுட்புட் வரும், இல்லாட்டி எரர் காமிக்கும். அப்போ டெமோ3 கொடுத்துருக்கேன். ஓகேவா. எக்ஸ்டென்ஸ் வந்து ஜாவான்னு போட்டுக்கலாம், ஜாவான்னு தான் போடணும். ஓகே, இப்போ கிளாஸோட நேம்லேயே ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. கீழே சேவ் டைப்பில் வந்து என்னன்னா ஆல் ஃபைல்னு மாற்றிக்கோங்க. ஓகேவா. ஆல் ஃபைல்னு மாற்றியாச்சுன்னா நான் ஆல்ரெடி நிறையா சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதில் போய் ஸ்டோர் ஆகிடுது. சேவ் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். இதில் சிடினா சேஞ்ச் டைரக்டரி. ஓகேவா. சிடி கொடுத்து என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு எந்த ட்ரைவில் இருக்கோ அதில் போட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட டி ட்ரைவ் இருக்குது, ஸோ நான் டி ட்ரைவில் போட்டு வச்சுருக்கேன். அதனால் சிடி, அதாவது சேஞ்ச் டைரக்டரி என்ன பண்ணுறேன்னா டி ட்ரைவை மாற்றுறேன். டி போட்டு கோலன் வச்சுட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ இங்கே சியாக இருக்கிறது டி ட்ரைவாக மாறிடுச்சு. இதில் போய் என்ன பண்ணுறீங்கன்னா செட் பாத்துன்னு கொடுக்கணும். ஓகேவா. செட் பாத்துன்னு கொடுத்து இதில் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி காப்பி பண்ணியிருப்போம், இன்னொரு சொல்கிறேன். நம்ம சி ட்ரைவில் போய்ட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ரெண்டில் எதாவது உள்ள போய்ட்டேன்னா ஜாவா இருக்கும், ஜாவா கிளிக் பண்ணிடுங்க. JDK17 பின்னை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் காப்பி பண்ணிடணும். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த பின் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, பின் இல்லாட்டி அவுட்புட் வராது. பின் இருக்கான்னு பார்த்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு தட்டிட்டு சிடி. ஓகேவா. சேஞ்ச் டைரக்டரி என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஃபோல்டர் சேவ் பண்ணியிருப்போம், ஃபோல்டரில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபோல்டர் போல்லாட்டி சிடின்னு போட்டு அந்த ஃபைல் நேமை போட்டு போட்டால் வந்துடும். ஜாவா விவர்னு போட்டு ஃபோல்டர் நேம் வச்சுருக்கேன். ஓகேவா. இப்போ டி ட்ரைவில் ஜாவா விவர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா. நீங்கள் 2 ஃபோல்டரில் போட்டிருந்தா சிடின்னு போட்டு ஜாவா விவர் ஒரு ஸ்லாஷ் போட்டு அந்த இன்னொரு ஃபோல்டரோட பேரை போட்டுக்கணும். ஓகேவா. இது போட்டாச்சு. இப்போ நம்ம கம்பைல் பண்ணணும். அதுக்கு என்னன்னா ஜாவா சி demo3.java. ஓகே, என்ட்ரு தட்டுங்க. இப்போ எரர் இருந்துச்சுன்னா எரர்னு காமிக்கும், எரர் இல்லை, அதனால் அப்படியே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரன் பண்ணுறதுக்கு வெறும் ஜாவான்னு போட்டு demo3 மட்டும் கொடுத்தா போதும், எக்ஸ்டென்ஷன் கொடுக்க தேவையில்லை. கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா சி, அதாவது ரன் பண்ணுறதுக்கு ஜாவான்னு மட்டும் போட்டால் போதும். எக்ஸ்டென்ஷன் அந்த சேவ் பண்ண பேருக்கு பக்கத்தில் போட தேவையில்லை. என்ட்ரு பண்ணிங்கன்னா அவுட்புட்டு. ஓகே, அவுட்புட் கிடச்சிச்சு. இப்போது அனதர் மெத்தட் என்னதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி இது நோட் பேட் அடித்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா குரோமில் போய்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் இன்டெல் ஐஜே சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டே ஜெட் பிரெயின்ஸோட வெப்சைட் வரும். அதில் டவுன்லோட் கொடுங்களேன். டவுன்லோட் கொடுத்தா ஃபஸ்ட்டு இருக்குது அல்டிமேட். அது வந்து என்னதுன்னா நம்ம அதாவது பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும், டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூடாது. கம்யூனிட்டி எடிஷன் அது இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா. ஓகே, ஓகே காய்ஸ், டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணலாம். ஓகே, லோடிங் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இது எந்த இடத்துல போய் செட் ஆகும்னு பார்த்துருக்கு, அதை நீங்கள் வேணும்னா மாற்றிக்கிடலாம். எனக்கு அதுவே ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் வந்து இந்த பாருங்களேன், ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் சேவ் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ இதில் ஆட் இதெல்லாம் டிக் கொடுத்துட்டு பின் ஃபோல்டர் பார்த்து ஜாவா
ஜாவா இது நம்ம செய்ய போகிறது கிடையாது. ஜாவா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இன்ஸ்டால் கொடுத்துருவோம். ஓகே, இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, இன்ஸ்டால் ஆகுது. கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, ஐ வாண்ட் டு மேனுவலி ரோபோட் டேட்டா. ஓகே, கிளிக்கில் தான் இருக்குது. ஃபினிஷ் கொடுத்துருவோம். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸில் செட் ஆயிடுச்சு. இப்போ இது கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆகுது. ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது இதில் செட்டிங்ஸ் இருக்குது. கஸ்டமைஸ், நம்ம வந்து நான் லைட் வேணுமா, லைட் ஓகே, நாளுக்கு டார்க்கே போதும். லைட் ஓகே, ஃபாண்ட் சைஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஃபைலோட நேம் EC2 வே. ஓகேவா? இப்போது ஜாவா கிளிக் பண்ணி தான் இருக்குது. இப்போ இதில் ஜேடிகே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகி தான் இருக்கும். அப்படி செலக்ட் ஆகலாட்டி ஓகேவா, இந்த டவுன்லோட் ஜேடிகே கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு செலக்ட் ஆகிரும். ஆல்ரெடி எனக்கு செலக்ட் ஆகிருக்கு. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது க்ரியேட் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகுது. இப்போது இதில் என்ன பண்ணுறதுன்னா நம்ம இந்த எஸ்ஆர்சி இருக்குது பார்த்தீங்களா, எஸ்ஆர்சியில் தான் நம்ம ஃபைல் ஃபுல்லாக டைப் பண்ணி ரன் இன்புட் பண்ணி அவுட்புட் பார்க்குறது. ஓகேவா? இந்த எஸ்ஆர்சி அமுக்கிட்டு ரைட் கிளிக் அது அமுக்குனிங்கன்னா நியூன்னு காமிக்கும். நியூவில் போயிட்டு ஜாவா கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாவா கிளாஸை கிளிக் பண்ணிங்கன்னா நேம் கேட்கும். நம்ம அதாவது ஒரு கிளாஸோட நேம் நம்ம EC2 வேனே கொடுத்துடலாம். ஓகேவா? ஸ்பேஸுக்கு போய் _ ஓகே, இப்போ என்டர் தட்டிடலாம். இப்போ ஓகேவா, இது ஒர்க் ஆயிடுச்சு. இப்போது இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் பாயிண்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்கஸ். ஓகேவா? இப்போது இது ஃபுல்லாக டைப் பண்ணுறதுக்கு PSVM டைப் பண்ணால் PSVM ஓகேவா, அதுவாகவே வந்துருச்சு. இதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட் வந்தனால நம்ம ஸ்டார்டிங் வச்சா போதும், அதுக்குரிய சின்டாக்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோம்னா இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வந்துடுது. ஓகே, ஓகே. இப்போ இதில் சிஸ்டம் டாட் println ஹலோ வேர்ல்டு கிளிக் பண்ணியாச்சு. இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பாஸ் மாதிரி ஒரு ட்ரையாங்கல். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் அது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ரன் ஆகுது. ஓகேவா? அவுட்புட் காமிக்கும். சொல்லிட்டோம். ஓகே, அவுட்புட் ஹலோ வேர்ல்டு. ஓகே காய்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்புட் பார்த்தாச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க EC2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.